Dear students, welcome back to another video from Effective Biology. இந்த வீடியோவில் நம்ம 12th ப்ளஸ் நீட்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வீடியோ போட்டுட்ருக்கோம். 12th ஸ்டாண்டர்டில் சாப்டர் 2 ஹியூமன் ரீப்ரொடக்ஷனில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஸ்போம் இதை பற்றி தான் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். Human sperm is microscopic, flagellated and motile gamete. Human sperm microscopic in nature. நம்ம மைக்ரோஸ்கோப்பிக்கில் மட்டும்தான் பார்க்க முடியும். தென் flagellated, இதுக்கு tail present ஆகிருக்கும். தென் mobile gamete, இது ஒரு நகரக்கூடிய ஒரு sperm. Gamete அப்படின்னாவே sperm, சரியா? Human sperm is a microscopic, flagellate and motile gamete. The sperm structure composed of head, neck, middle piece and tail. டோட்டலாக இந்த ஸ்போமை 4 இதாக டிவைட் பண்ணலாம். The first part is known as head, then second one neck, third one middle piece, then fourth one tail. The tail is otherwise known as flagellum. இதை flagellumனு சொல்லலாம். தலைப்பகுதி, கழுத்துப்பகுதி, நடுப்பகுதி மற்றும் வால் பகுதி, டோட்டலாக 4 பார்ட் இதில் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு we will see about head. ஹெட்டில் பார்த்திங்கன்னா அக்ரோசோம் அண்டு நியூக்ளியஸ், இந்த 2 பார்ட் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. த ஃபஸ்ட் ஒன் இஸ் அக்ரோசோம், த செகண்ட் ஒன் இஸ் த நியூக்ளியஸ். அக்ரோசோம் அண்டு நியூக்ளியஸ் ஆர் ப்ரெசண்ட் இன் ஹெட் போர்ஷன். Acrosome is a cap-like structure and it present in the anterior portion of head. இது எங்கே ப்ரெசண்ட் ஆகிருக்கு? ஹெட்டோட ஆன்டீரியர் போர்ஷனில் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ஆன்டீரியர் அப்படின்னாவே முன்பகுதி, போஸ்டீரியர் அப்படின்னா பின்பகுதி. ஸோ ஆன்டீரியர் பார்ட்டில் அக்ரோசோமும் போஸ்டீரியர் பார்ட்டில் நியூக்ளியஸும் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. அக்ரோசோம் கண்டைன்ஸ் ஹைலுரோனிடேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. இந்த என்சைமு ஃபர்டிலைசேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹைலுரோனிடேஸ் அப்படிங்கிற இந்த என்சைமு ஒரு புரோட்டியோலைட்டிக் என்சைம். ஏன்னா இது ஏன் புரோட்டியோலைட்டிக் அப்படின்னா புரோட்டீனை லைசிஸ் பண்ணக்கூடிய ஒரு என்சைம். இப்போது ஓவமில் சுற்றி ஜோனா பெலுசிடா அப்படிங்கிற ஒரு புரோட்டீன் கவர் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இந்த ஓவமை பெனிட்ரேட் பண்ணி உள்ளே போகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு என்சைம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஓவமை துளை போட்டுக்கிட்டு உள்ளே போகணும், ஓட்டை பண்ணி அதுக்குள்ளே இந்த ஸ்போம் போனால் மட்டும்தான் ஃபர்டிலைசேஷன் நடக்கும். ஸோ இந்த ஃபர்டிலைசேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அந்த புரோட்டியோலைட்டிக் என்சைம் தான் ஹைலுரோனிடேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம். இந்த என்சைமோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா இட் ஹெல்ப்ஃபுல் இன் த ஃபர்டிலைசேஷன். ஸ்பெர்மாட்டிட் செல்ஸ்க்கு உள்ளே தான் கால்கி பாடிஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இந்த கால்கி பாடிஸில் இருந்து தான் அக்ரோசோம்ஸ் உருவாகும், சரியா? இது 1 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ த அக்ரோசோம் இஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் கால்கி பாடிஸ் ஆஃப் ஸ்பெர்மாட்டிட், சரியா? இதில் நெக்ஸ்ட்டு பார்ட் என்ன சொன்னோம்? நியூக்ளியஸ். த நியூக்ளியஸ் ஆர் த ப்ரெசண்ட் இன் போஸ்டீரியர் பார்ட். இதுக்குள்ளே என்ன ப்ரெசண்ட் ஆகிருக்கும் அப்படின்னா குரோமோசோம்ஸ் இருக்கும் அண்ட் டிஎன்ஏ ப்ரெசண்ட் ஆகிருக்கும் இன்சைடு த நியூக்ளியஸ், சரியா? ஹெட் போர்ஷனில் 2 பார்ட்டு பார்த்தோம். ஒன்று அக்ரோசோம் ப்ரெசண்ட் ஆகிருக்கும் ஆன்டீரியர் பார்ட்டு, செகண்ட் ஒன்று நியூக்ளியஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கும் இந்த போஸ்டீரியர் பார்ட்டு. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். நான் ஆரோ மார்க் போடுறேன், கவனிக்கணும். இங்கே பாருங்கள், இது அக்ரோசோம், இங்கே நியூக்ளியஸ் இல்லையா? இந்த அக்ரோஸ்கோமுக்கும் இந்த நியூக்ளியஸுக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஒரு ஃப்ளூயிட் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். பர்ஃபோரேட்ரியம் அப்படிங்கிற ஃப்ளூயிடு. பர்ஃபோரேட்ரியம் அப்படிங்கிறது இட் இஸ் எ நேரோ ஃப்ளூயிட் ஃபில்டு பிட்வீன் த அக்ரோசோம் அண்டு நியூக்ளியஸ். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஃபர்டிலைசேஷனுக்காக யூஸ் ஆகக்கூடியது தான். அதே மாதிரி இந்த ஸ்பெர்ம்ஸை ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கக்கூடிய கவரிங் பார்த்திங்கன்னா புரோட்டோபிளாசம். அது இல்லாமல் இன்னும் 2 லேயர் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. த ஃபஸ்ட்டு லேயர் பார்த்திங்கன்னா மேலே இந்த அக்ரோசோம் இருக்கு இல்லையா, அந்த அக்ரோசோம் லேயருக்கு மேலே கவர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி
நியூக்ளியஸில் இருந்து பார்த்திங்கன்னா இன்னொரு லேயர் வந்து ப்ரெசண்ட் கவர் பண்ணியிருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு லேயர் வந்து பார்த்திங்கன்னா கேலியா கேபிட்டிஸ். இந்த கேலியா கேபிட்டிஸ் அப்படிங்கிற இந்த லேயரு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கலெக்டிவ்லி கவர்டு த மெம்பரேன். இதுவும் அக்ரோசோமை சுற்றியும் கவர் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு மெம்பரேன். த ஆன்டீரியர் 2/3 ஆஃப் த ஹெட் இஸ் லைக் எ thick cap called acrosome and it is collectively covered by the membrane is called gallia capitis. சரியா, இது ஹெட்டோட ஃப்ரண்ட் போர்ஷனில் கவர் பண்ணியிருக்கோம். அப்புறம் நியூக்ளியஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி மிடில் பீஸ் மைட்டோகாண்ட்ரியா அந்த இருக்கும் இல்லையா, ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இல்லையா, அந்த மிடில் பீஸோட எண்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு லேயர் வந்து கவர் பண்ணியிருக்கோம். தட் இஸ் நோன் அஸ் மேன்செட்டி. மேன்செட்டி இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் ஸ்கர்ட் கவரிங்னு அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. சரியா, இட் இஸ் ப்ரெசன்ட் டூரிங் ஸ்பெர்மாட்டிட் எலாங்கேஷன். ஸ்பெர்மாட்டிட் எலாங்கேஷன் டைமில் இந்த மேன்செட்டி அப்படிங்கிற அந்த கவரிங் வந்து கண்டிப்பாக ப்ரெசன்ட் ஆகிருக்கும். த மேன்செட்டி இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் ஸ்கர்ட் கவரிங். இவ்வளோ நேரம் நம்ம ஹெட்டை பற்றி டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஹெட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஒரு போர்ஷன் வெரி ஷார்ட் நெக்கு ப்ரெசன்ட் இன் பிட்வீன் ஹெட் அண்டு மிடில் பீஸ். ஹெட்டுக்கும் மிடில் பீஸுக்கும் நடுவில் பார்த்திங்கன்னா நெக்கு வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு. இட் ஹேஸ் 2 சென்ட்ரியோல்ஸ். இங்கே இருக்கு இல்லையா, இதுதான் வந்து நெக் ரீஜன். இந்த நெக் ரீஜனில் 2 சென்ட்ரியோல்ஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ஒன்று ப்ராக்சிமல் சென்ட்ரியோல் முன்பகுதியில் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ரெண்டாவது டிஸ்டல் சென்ட்ரியோல். இங்கே பாருங்கள், இங்கே நான் ஒரு ஆரோ மார்க் போடுறேங்கன்னா இந்த ஜாயிண்ட் ஆகுது இல்லையா, இந்த இடத்துல ஒரு சென்ட்ரியோல், அது ப்ராக்சிமல் சென்ட்ரியோல். அதுக்கு கீழே இந்த இடத்துல இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரியோல் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இந்த 2 சென்ட்ரியோலும் நெக் போர்ஷனில் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ப்ராக்சிமல் சென்ட்ரியோல் டுவர்ட்ஸ் த நியூக்ளியஸ் விச் பிளேஸ் எ ரோல் இன் த ஃபஸ்ட் டிவிஷன் ஆஃப் த சைகோட். ஹெட்டோடு சேர்ந்து இந்த ப்ராக்சிமல் சென்ட்ரியோலும் என்ன பண்ணுன்னா ஓவம்குள்ளே போயிடும். சரியா, ஓவம்குள்ளே போயிட்டு சைகோட் ஃபார்ம் ஆகிறதுக்கு கிளிவேஜ் நடக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு சென்ட்ரியோல் வந்து தேவை. பட் ஃபீமேலில் பார்த்திங்கன்னா சென்ட்ரியோல் வந்து ஆப்சண்ட்டு. எக்கில் ஓவமில் சென்ட்ரியோல் இருக்காது. அதனால் ஸ்போமில் இந்த ப்ராக்சிமல் சென்ட்ரியோல் என்ன பண்ணுன்னா ஃபர்டிலைசேஷன் நடக்கும்போது உள்ளே போயிடும். உள்ளே போய் இட் ஹெல்ப்ஸ் ஃபார் த செல் டிவிஷன். அப்போது தான் இந்த சென்ட்ரியோலோட ஹெல்ப் மூலமாக தான் 2 செல்லு 4 செல்லு 6 செல்லுன்னு சொல்லி செல் டிவிஷன் அங்கே நடக்கும். கிளிவேஜ் நடக்கணும் அப்படின்னா இந்த ப்ராக்சிமல் சென்ட்ரியோல் இருந்தால் மட்டும்தான் கிளிவேஜ் வந்து நடக்கும். தென் செகண்ட் சென்ட்ரியோல் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டல் சென்ட்ரியோல். டிஸ்டல் சென்ட்ரியோல்ஸ் கிவ்ஸ் ரைஸ் டு ஆக்சியல் ஃபிலமெண்ட் ஆஃப் த ஸ்போம்ஸ். இங்கே பாருங்கன்னா இங்கே இருந்து இந்த இடத்துல இருந்து இங்கே கீழே நான் பாருங்கள் அப்படியே கோடு போட்டுகிட்டே வரேன் இல்லையா, இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஆக்சியல் சென்ட்ரோல் வந்து எலாங்கேட் ஆகிருக்கும். சரியா, ஃபிலமெண்ட் ஆஃப் த ஸ்போம். தென் தேர்டு ஒன் மிடில் பீஸ். மிடில் பீஸ் கண்டைன்ஸ் மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியா வந்து மிடில் பீஸில் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். விச் கிவ்ஸ் எனர்ஜி டு த ஸ்போம்ஸ். இது எனர்ஜி வந்து ஸ்போம்ஸுக்கு கொடுக்கறதுனால இதை பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்லுன்னு சொல்லுவோம். இப்போது வெஜைனா ட்ராக்குக்குள்ளே ஃபீமேலோட வெஜைனாக்குள்ளே என்ட்ரி ஆன அந்த ஸ்போமு நீந்திக்கிட்டு ஸ்விம் பண்ணி எங்கே போகணும், ஆம்புலா ஆஃப் ஃபெலோப்பியன் டியூபுக்கு போகணும். அங்கே ஃபெலோப்பியன் டியூப்பில் இருக்கக்கூடிய ஆம்புலாங்கிற பிளேஸில் தான் ஃபர்டிலைசேஷன் நடக்கும் இல்லையா, அங்கே தான் ஓவம் இருக்கும். ஸோ அவ்வளோ தூரம் வந்து அந்த ஸ்போம் நீந்திக்கிட்டு போகணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக என்ன வேணும், எனர்ஜி வந்து தேவை. இந்த எனர்ஜியை எங்கேருந்து எடுத்துக்குது ஸ்போமு, மைட்டோகாண்ட்ரியாவிலேருந்து எடுத்துக்குது. ஓகேவா. த நெக்ஸ்ட் போர்ஷன் இஸ் நோன் அஸ் டெய்ல். டெய்ல் பார்த்தீங்கன்னா 2ஆக டிவைட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து மிடில் பீஸ், இந்த இடம் மிடில் பீஸ், இந்த எண்டு வந்து பார்த்திங்கன்னா எண்டு பீஸ். மிடில் பீஸுன்னு எது வரைக்கும் சொல்லுவாங்கன்னா சென்ட்ரல் ஆக்சியல் ஃபிலமெண்ட்டு எது வரைக்கும் எதாக இருக்குது ஸ்ப்ரெட்டாக இருக்குமோ அது வரைக்கும் மிடில் பீஸு. அந்த டிப்பு இருக்கு இல்லையா, நுனி பகுதியில் வந்து ஆக்சியல் ஃபிலமெண்ட்டு இருக்காது, அந்த பகுதியை தான் எண்டு பீஸுன்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ டோட்டலாக ஸ்போமில் 4 பார்ட்ஸு: ஹெட்டு, நெக்கு, மிடில் பீஸ் அண்ட் டெய்ல். இப்போ இவ்வளோ நேரம் பார்த்துட்டோம் இல்லையா. இப்போ நம்ம தியரிக்குள்ளே போகலாம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஸ்பெர்மட்டோசோயன். ஸ்பெர்மட்டோசோயன் அப்படின்னா சிங்குலர், ஸ்போம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ சிங்குலர்.
ஸ்போம் ஆர் ஸ்பெர்மட்டோசோயன் சிங்குலர். ப்ளூரல் இது ஸ்போம்ஸ் எஸ் சேர்த்தி வரும். தென் ஸ்பெர்மட்டோசோயா கடைசியாக இருக்கக்கூடிய அந்த என் இருக்காது. ஸ்பெர்மட்டோசோயா அப்படின்னா ப்ளூரல்ஸ். ஓகேவாங்கண்ணா. த ஹியூமன் ஸ்போம் இஸ் எ மைக்ரோஸ்கோபிக் flagellated and motile gamete. The whole body of the sperm is enveloped by plasma membrane and is composed of a head, neck and tail. இதில் head, neck and tail present ஆயிருக்கு. As well as the middle piece also. சரியா? The head comprises of two parts, namely acrosome and nucleus. ஹெட்டுக்குள்ள 2 part வந்து ரொம்ப important. One is the acrosome, another one is the nucleus. Acrosome is a small cap-like pointed structure present at the tip of the nucleus. Acrosome வந்துட்டு ஒரு small cap-like pointed structure. இது எங்கே present ஆயிருக்கும்? நியூக்ளியஸோட டிப்பு பகுதியில் present ஆயிருக்கும். And is formed mainly from the Golgi bodies of spermatid. So acrosome எங்கேருந்து டெரிவ் ஆயிருக்கும், எங்கேருந்து ஃபார்ம் ஆயிருக்கு? It is formed from the Golgi bodies of spermatid. Spermatid அப்படிங்கிறது இந்த ஸ்பெர்ம்ஸ் வந்து டெவலப் ஆகக்கூடிய ஒரு இம்மெச்சூரில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ். சரியா? ஸோ இந்த பேரால் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஹியூமன் ஸ்பெர்ம் அப்படிங்கிறது மைக்ரோஸ்கோபிக், flagellated and motile gamete. இதில் இந்த ஸ்பெர்மை ஹெட்டிலேருந்து டெயில் வரைக்கும் ஒரு மெம்பரின் கவர் ஆகிருக்கு. தட் envelope is known as plasma membrane. இந்த பிளாஸ்மா மெம்பரினோட இன்னும் 2 மெம்பரின் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு சொன்னேன் இல்லையா? காலியா கேபிட்டிஸ் அண்டு மேன்செட்டி. ஓகே. Then the head comprise the 2 part. One is the acrosome, another one is the nucleus. Acrosome cap-like structure. அதே மாதிரி இது எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும்? It is present above the nucleus, அதாவது tip of the nucleus. The acrosome is derived from the Golgi bodies of the spermatid. The next, it contains hyaluronidase அப்படிங்கிற ஒரு என்சைம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இட் இஸ் எ புரோட்டியோலைட்டிக் என்சைம். இட் கண்டைன்ஸ் hyaluronidase, a proteolytic enzyme popularly known as sperm lysine, which helps to penetrate the ovum during fertilization. இது இந்த என்சைம் வந்து காமனாக ஸ்பெர்ம் லைசின்னு சொல்லலாம். தென் இதோட மெயின் ஒர்க் என்ன? இட் யூஸ்ஃபுல் டு பெனிட்ரேட் த ஓவம் டூரிங் ஃபர்டிலைசேஷன். ஃபர்டிலைசேஷன் டைமில் ஓவம்குள்ளே ஊடுருவி போகிறதுக்கு இந்த ஹைலுரினோடிடேஸ் அப்படிங்கிற இந்த என்சைம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓவம் சுற்றி இருக்கக்கூடிய அந்த கவரிங் இருக்கு இல்லையா, ப்ரோட்டீன் கவரிங்கை அதை ஓட்டை போட்டு துளை போட்டு கொடுக்கும் அந்த ஸ்பெர்மோட ஹெட்டு உள்ளே போகிற அளவுக்கு. The nucleus is flat and oval. Nucleus எப்படி இருக்குது? Flat and oval shape. The neck is very short and present between the head and the middle piece. அடுத்தது என்ன சொல்கிறோம்? The neck portion. It is a very short and it is present in the head and middle piece. It contains the proximal centriole towards the nucleus and plays a role in the first division of the zygote. So the proximal centriole involved in the cell division. சரியா? ஜைகோட் ஃபார்ம் ஆகும்போது செல் டிவிஷன்ஸில் இன்வால்வ் ஆகுது. சைகோட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் கிளிவேஜ் ஸ்டேஜ் ஃபார்ம் ஆகும் இல்லையா? அந்த டைமில் த ப்ராக்சிமல் சென்ட்ரியோல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், விச் இஸ் இன்வால்வ் இன் த செல் டிவிஷன். தென் செகண்ட் சென்ட்ரியோல், distal centriole, gives rise to axial filament of the tail. டெயில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபிலமெண்ட், அந்த ஃபிலமெண்ட் இருக்கு இல்லையா, அதில் இந்த சென்ட்ரியோல்ஸ் அந்த ஆக்சியல் ஃபிலமெண்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகி இருக்கும். ஓகேப்பா. இந்த பேராவில் என்ன பார்த்துருக்கோம்? நம்ம ஹைலுரினோனிடேஸ் அப்படிங்கிற என்சைமு ஒரு புரோட்டியோலைட்டிக் என்சைம், புரோட்டீனை லைசிஸ் பண்ணக்கூடிய என்சைம். அதனால் இதுக்கு புரோட்டியோலைட்டிக் என்சைம்னு சொல்லலாம். தென் ஸ்பெர்ம் லைசின்னு சொல்லலாம், which is helpful for the penetrate the ovum during fertilization. Then second part, nucleus. nucleus எப்படி இருக்கும்? flat and oval. இந்த நியூக்ளியஸ்குள்ளே தான் டிஎன்ஏ வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதாவது ஜெனட்டிக் மெட்டீரியல், அந்த பர்டிகுலர் பர்சனோட ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் எல்லாமே ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடியது இந்த நியூக்ளியஸில் தான். டிஎன்ஏ இருக்கும், ஆர்என்ஏ வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். த நெக்ஸ்ட் பார்ட் இஸ் நெக். நெக்கு வந்து வெரி ஷார்ட்டு. தென் இட் இஸ் ப்ரெசென்ட் இன் பிட்வீன் த ஹெட் அண்டு மிடில் பீஸ். இந்த நெக்கில்
two type of centriole வந்து present. One is the proximal centriole, another one is the distal centriole. Proximal ஓட main work which is involved in the cell division of the zygote. Distal ஓட main work it gives rise to axial filament. Axial filament வரைக்கும் இது extend ஆகி இருக்கும். Then middle piece. The third part is middle piece possess mitochondria spirally twisted around the axial filament called mitochondrial spiral or Nebenkern. இந்த மிடில் பீஸில் இருக்கக்கூடிய மெயின் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா இஸ் இம்பார்ட்டன்ட் செல் ஆர்கனல். இது எப்படி இருக்குன்னா இந்த ஆக்சியல் ஃபிலமெண்ட் நம்ம சொன்னோம் இல்லையா, எது வந்து ஆக்சியல் ஃபிலமெண்ட்டு டிஸ்டல் சென்ட்ரியோல் தான் ஆக்சியல் ஃபிலமெண்ட்டாக டெய்ல் வரைக்கும் மாடிஃபை ஆகிருக்கும்ல. இந்த ஆக்சியல் ஃபிலமெண்ட்டை ஒரு ஸ்பைரல் மாதிரி ஒரு ரிங்கு மாதிரி இந்த மைட்டோகாண்ட்ரியா என்ன பண்ணியிருக்கும், சுற்றிட்டு இருக்கும் ஸ்பைரலி. அப்போல்லாம் இந்த பால் பாயிண்ட் பென் இருக்கும் இல்லையா, இந்த மைப்பேனா இருக்குல்ல, மைப்பேனா ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த மைப்பேனாவோட டிப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைரல் மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த ஸ்பைரல் மாதிரி இந்த ஆக்சியல் ஃபிலமெண்ட்டை சுற்றி இந்த மைட்டோகாண்ட்ரியா வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த மாதிரி பொசிஷனில் இருக்கக்கூடிய மைட்டோகாண்ட்ரியாவை மைட்டோகாண்ட்ரியல் ஸ்பைரல்னு சொல்லலாம், இல்லைன்னா நிபன்கர்ன்னு சொல்லலாம். இட்டு produce energy in the form of ATP molecules for the movement of sperms. இந்த மைட்டோகாண்ட்ரியா எனர்ஜியை வந்து ஸ்பெர்ம்ஸ்க்கு கொடுக்குது for the movement. ATP molecules என்னது, அடினோசின் ட்ரைபாஸ்பேட். இந்த ஃபார்மில் எனர்ஜியை ஸ்பெர்ம்ஸ்க்கு வந்து கொடுக்குது for the movement. The next tail is the longest part, the sperm, and is slender and tapering. அடுத்து லாஸ்ட் பார்ட்டு பார்த்தீங்கன்னா டெய்ல். இது எப்படி இருக்குது, வெறும் லாங்கஸ்ட் பார்ட்டு. அண்டு இது ஸ்பெர்மில் வந்து பெரிய லாங்கஸ்ட் பார்ட்டு இந்த டெய்ல் தான். ஸ்லண்டராக இருக்குது அண்டு டேப்பரிங். ஸ்லண்டர் அண்டு டேப்பரிங். இட் இஸ் ஃபார்ம்டு ஆஃப் எ சென்ட்ரல் ஆக்சியல் ஃபிலமெண்ட் ஆர் ஆக்சோனீமா. இதில் இந்த டெய்ல் போர்ஷனில் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கும், சென்ட்ரல் ஆக்சியல் ஃபிலமெண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இட் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் ஆக்சினிமா. அண்ட் த அவுட்டர் புரோட்டியோபிளாஸ்மிக் சீத், அவுட்டர் சைடில் புரோட்டியோபிளாஸ்மிக் சீத் வந்து கவர் ஆகிருக்கும். த லாசிங் மூமெண்ட் ஆஃப் த டெய்ல் புஷ் த ஸ்பெர்ம் ஃபார்வேர்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெர்மை வந்து முன்னோக்கி தள்ளறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. த ஹியூமன் எஜாக்குலேட் அபவுட் 200 to 300 million sperms during coitus. காப்புலேஷன் டைமில் உடலுறவு கொள்ளும்போது கலவி கொள்ளும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு எஜாக்குலேஷன் ஒரு தடவை வெளியே வரக்கூடிய அந்த செமனில் 200 இருந்து 300 மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது 1 மார்க்கில் கேட்கலாம். எத்தனை ஸ்பெர்ம்ஸ் வந்துட்டு வெளிவருது ஒரு எஜாக்குலேஷனில் அப்படின்னா, during the a male ejaculates about 200 to 300 million sperms during the coitus. It is estimated that around 60% of the sperms must have normal safe. இதில் 60% வந்து நார்மல் சேஃபு ப்ளஸ் நார்மல் ஃபங்க்ஷனில் இருக்கும். Then 40% must show the vigorous mortality for the normal fertility. 60% நார்மலாக இருக்கும், பட் 40% ஆஃப் த ஸ்பெர்ம்ஸ் எப்படி இருக்குன்னா நல்ல ஒரு ஃபர்டிலிட்டி, நல்லா மூவ் ஆகி ஃபர்டிலைசேஷனை தூண்டி விடுற அளவுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான ஸ்பெர்மாக வந்து இருக்கும். அதே மாதிரி த ஸ்பெர்ம் இஸ் த ஸ்மாலஸ்ட் ஹியூமன் செல். ஹியூமன் செல்லில் பார்த்திங்கன்னா இருக்கிறதுலையே ரொம்ப சின்ன செல்லு வந்து பார்த்திங்கன்னா ஸ்மாலஸ்ட் ஸ்பெர்மு. ஓவம் இஸ் த லார்ஜஸ்ட் ஹியூமன் செல். அதே மாதிரி ரொம்ப பெரிய செல்லு வந்து பார்த்திங்கன்னா ஓவம். ஸோ ஸ்மாலஸ்ட் செல்லு வந்து ஸ்பெர்மு, லார்ஜஸ்ட் செல்லு வந்து ஓவம். நம்ம இவ்வளோ நேரம் பார்த்த இந்த டாபிக் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் டாபிக். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Kindly like, share and subscribe our channel to get the upcoming videos. Have a fabulous day.